வணக்கம். நான் உங்கள் அன்புக்கு உயிரன் ராஜரன்மன் பேசிக்கிட்டு இருக்கு. இது அன்மாரி பாட்காஸ்ட். இன்றைக்கி மே 18 தமிழ் சமூகத்தின் அல்லது தமிழ் இனத்தின் மிகப்பெரிய கருப்பு தினம். இன்றைக்கி ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய ஒரு தினம். இதோட காயம் எப்பொழுதுமே ஆகாது. காயத்தோட வடு மறையாதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காயமே ஆதவே ஆகாத காயம். இந்த காயத்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, சதினாலும் இது வடுவாக தான் இருக்கும். ஆனால் சரி பண்ணணும்னா கூட அந்த குறைஞ்சபட்சம் அந்த காயத்தோட மேலே வந்து தழும்பாமாகணும், அந்த இப்போதைக்கு அந்த புண்ணு சரியாகணும் அப்படின்னா கூட அதில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரே விஷயத்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் எனக்கு இதை பற்றி இப்போ நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, இப்போது சண்டை நடக்குது. இப்போவும் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கு. இதே 2023 சண்டை நடந்துகிட்ருக்கு. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்கிறது உலகம் ஃபுல்லாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதோட ஐடியாலஜி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னா, யுக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, யுக்ரைனை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு தன்னோட தேசத்தின் ஒரு பகுதியாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைனை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்காக இராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கு எகெயின்ஸ்டாக நீ வாப்பா என் கூட சேர்ந்துக்கன்னு சொன்னால் சேர்ந்துவாங்களா? இல்லை, பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்க, யுக்ரைன் எதிர்த்து சண்டை போடுறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ரஷ்யா தன்னோட இராணுவம், அதாவது போர்களுக்காகவே தங்களை தயார் பண்ணிக்கிட்ட இராணுவத்தினரை அனுப்புகிறாங்க. அல்லது அதில் விருப்பம் இருக்கிறவங்கள கட்டாயத்தின் பேரில் இராணுவ உடையில் அனுப்புகிறாங்க. சரியா? அதே மாதிரி யுக்ரைனும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட இராணுவ வீரர்களை அனுப்புகிறாங்க. இங்கேயும் அதே தான். இராணுவ வீரர்கள் பற்றாக்குறை அப்படிங்கும்போது சக பொதுமக்கள், துப்பாக்கிச்சோடு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி வலிமையானவர்களை அனுப்புகிறாங்க. ஆனால் யுக்ரைனோட ஐடியா ரஷ்யாவில் இருக்க எல்லா மக்களையும் அழிக்கிறதா அப்படின்னா இல்லை, நிச்சயமாக இல்லை. அதுவே ரஷ்யாவோட ஐடியாலஜி அப்படின்னா யுக்ரைனில் இருக்க எல்லா மக்களையும் அழிக்கிறதானா இல்லை. ஆனால் மக்கள்கள் இந்த போர் நடக்கும்போது பாதிக்கப்படுறாங்க, இறந்துக்கிட்டு இருக்காங்க. பல வகையில் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்களாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க மதுக்கில். ஆனால் மைய ஐடியாலஜி அதாவது மையக்கரு அப்படிங்கிறது மக்கள் அழிக்கிறதான்னு கேட்டால் இல்லை. அந்த நாட்டை கைப்பற்றணும். நாட்டை கைப்பற்றிட்டாங்கன்னா அவர்களும் ரஷ்யாவோட ஒரு பகுதி மக்களாக மாறிடுவாங்க. அவர்களும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள் ரஷ்ய அரசாங்கத்தை ஏற்றுப்பாங்க, இல்லை எதிர்ப்பாங்க. எதிர்த்தாங்கன்னா அவர்கள் சட்ட போராட்டங்களோ அல்லது ஆயுத போராட்டங்களோ என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது, தான் பாசிபிலிட்டி இல்லையா? ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் மெஜாரிட்டியாக 2 மொழிகள் பேசக்கூடிய 2 மக்கள் இருக்காங்க. ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, இன்னொரு மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட அதிகாரம் மறுக்கப்படுது. அந்த அதிகாரம் எங்களுக்குமான அதிகாரம் மறுக்கப்படுதுன்னா உரிமை மறுக்கப்படுது. தங்களுக்கு சக மனுஷனுக்கான உரிமை மறுக்கப்பட போது தன்னோட நாட்டில் தனக்கான உரிமை மறுக்கப்படுதுங்கும் போது இந்த நாட்டில் நான் ஏன் இருக்கணும், எனக்கு தனி நாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் ஆக்சுவலாக பிரச்சனை. இது கொடுக்காமல் போகலாம், அல்லது உரிமைகள் மீட்டெடுக்கலாம். இப்படி தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன் எனக்கான உரிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க. இது எப்படி சொல்லலாம்னா, இது எக்ஸாக்டாக இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு வீட்டில் 2 சகோதரர்கள் இருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, தம்பி ஒருத்தர் இருக்காரு. நல்ல ட்வின்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இன்னொருத்தருக்கு எந்த வித கவனிப்பும் இல்லை. சக உரிமையே ஓகேவா? இப்போ உரிமை அப்படின்னா உணவை தாண்டி ஒரு ஒரு ஏக்கர் காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலிக்கு அந்த வயல் அந்த காடு இப்போ சொத்து பிரித்து கொடுக்குறாங்க தன்னோட மகன்களுக்கு அப்படின்னா, தன்னோட ஒரு மகனுக்கு மட்டும் தன்னோட முழு சொத்தையும் கொடுத்துட்டு இன்னொரு மகனுக்கு எதுவுமே கொடுக்கலாம் அந்த மகன் கேள்வி கேட்பதில்லை. அப்போது அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இல்லையா? சக உரிமை, அந்த உரிமை தானே கேட்குறாங்க. இது சொத்து உரிமை கூட இல்லை, இது மனித உரிமை. அது கேட்கும்போது அது போராட்டம், அரசியல் போராட்டம், ஆயுத போராட்டம், மௌன போராட்டங்கள்னு கடைசியாக அது ஆயுத போராட்டத்தை போய் நிற்குது. ஏன்னா நீங்கள் உரிமைகள் கேட்டிங்கன்னா உங்களை நாங்கள் ஆயுதத்தால் தாக்குவோம் அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய பாஷை ஆயுதத்தால் பேசும்போது நானும் ஆயுதத்தால் தான் உனக்கு பதில் கொடுப்பேன், நானும் ஆயுதத்தால் தான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதால எந்த வித தப்பும் இல்லை இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இன்னொரு மொழி பேசக்கூடியவர்களும் அந்த ஒரு மொழி பேசக்கூடியவங்க தங்களோட படையினர், அதாவது பாதுகாப்பு படைன்னு சொல்லக்கூடிய ஆயுதம் வச்சுருக்க படைகள் வச்சு தாக்கும்போது இவர்களும் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு படையை கட்டியமைக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? அந்த கட்டியமைத்த படை ரொம்ப உரிமையோடு கேட்குறாங்க, கட்டுப்பாட்டை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த இராணுவத்தின் அல்லது இன்னொரு மொழி பேசக்கூடியவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, மக்களோட வரிப்பணத்தை வச்சு தான் அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அந்த ஆயுதம் எடுத்து போராடுற அவங்க கூட நீங்கள் ஆயுதத்தால் சண்டை போடுங்க, தப்பு இல்லை.
நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தனிநாடு கொடுக்காமல் போங்க, சண்டை போடுங்க, அதெல்லாம் வந்து வாதாது பேசும். ஆனால் அந்த மக்கள் வந்து இன்னொரு மொழி பேசக்கூடிய மக்கள் தங்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஆயுதக்குழுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மக்களை சுத்தமாக அங்கே இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு யாராவது தன்னாட்டு அவங்க ஓகே அவங்க வந்து தனிநாடு தான் கேட்டாங்க, அதுக்காக ஆனாலும் அவங்க அந்த நாட்டோட சிவிலியன்ஸ் தானே, அந்த சக சிவிலியன்ஸை குண்டு போட்டு கொல்றதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான செயல். இதை வந்து எப்படி பார்த்திங்கனாலும் நியாயப்படுத்தவே முடியாது. ஆனால் இன்றைக்கி அது வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த சிவில் வார், ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் மட்டும் கேள்விப்படும்போது அதுதான் எனக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அங்கே வந்து ஆயுதம் ஏந்தியவர்கள் வந்து இராணுவத்தினால் வந்து பாதிக்கப்பட்டாங்க, சுட்டு கொண்டாங்கன்னா ஓகே, இவர்களும் அதுக்காக தான் சண்டை போடுறாங்க இல்லையா, இவர்களும் உரிமைக்காக சண்டை போடுறாங்க, ஆயுதம் ஏந்தி பேசுகிறாங்க, இங்கே ஆயுதத்தால் அவங்களும் பேசுகிறாங்க, அதில் பாதிப்பு ஏற்படுதுன்னா சரி. மக்களையும் எங்கே கொள்றீங்க? மக்களுக்கு அதுக்கு என்னங்க, மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க, அவங்களோட ஐடியாலஜி இருக்கிறனால இங்கே ஆதரவு தெரிவித்தாங்க, தங்களோட வீட்டிலேருந்து பிள்ளைகளை கூட அனுப்புனாங்க. ஆனால் 5 வயசு குழந்தை அதனால் பாதிக்கப்படணும்னு என்ன இருக்குது? 18 வயசு பொண்ணு அதனால் பாதிக்கப்படணும்னு என்ன இருக்குது? 10 வயசு பையன் அதில் பாதிக்கப்படணும்னு என்ன இருக்குது? பிறந்து 4 மாதமே ஆன பச்சிளம் குழந்தைகள்லாம் வந்து சாகணும்னு என்ன இருக்குது? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய எங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயம். நீங்கள் நம்ம பார்க்கும்போது இன்னமும் நமக்கு அது வலி கொடுக்குது. அப்படின்னா அந்த இப்போது நிறைய அமைப்புகள் இருக்குது, இன்னும் நிறைய அமைப்புகள் இருந்ததுக்கு வரலாற்றில் நிறைய அமைப்புகள் இன்னமும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, அல்லது இந்த நாடு எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான்கள் வந்து அரசாங்கத்தை கட்டுப்பாட்டு எடுத்தாங்க. அவர்கள் வந்து போராளிகளா தீவிரவாதிகளா அதெல்லாம் வந்து வரலாறு வேறு மாதிரி யாருக்கு அதிகாரம் இருக்கோ அதை பற்றி பேசுவோம். ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் ஆயம்க்கோ சொல்லுங்கள், அவங்க செஞ்சதை தப்பு சொல்லுங்கள், இதெல்லாம் ரைட்டு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து அந்த தாலிபானுக்கு வந்து அதிகாரத்தை வரத்துக்கு முன்னாடி சில ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆதரவு சும்மா கொடுத்தாங்க, அல்லது அவங்க ஐடியாலஜி இவங்க ஓகே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் மக்களை கொள்றதுல எந்த வகையில் நியாயம்? அதுவும் கொத்து கொத்தா வெடிகுண்டுகளை போட்டு ஆகாயத்துலேருந்து குண்டு போட்டு அன்இமேஜினபிள். இன்றைக்கி நம்ம சொல்லும்போதே இவ்வளோ வலிக்குதுன்னா அங்கே என்ன நிகழ்ந்ததுக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை ஏன்டா இன்றைக்கி என்கிட்ட சொல்லிட்டுருக்கேன்னா, சக மனிதனாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தமிழர்களாக இருங்க, அல்லது வேற்று மொழி பேசுபவர்களாக இருங்க, அல்லது ஆனால் நீங்கள் மனிதர்கள் தானே, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா மனிதர்கள் தான். நான் பேசுறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா உங்களுக்கு மினிமம் தமிழ் தெரிஞ்சுருக்கணும். அப்போ உங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுருக்கணும். எனக்கு முழுசாக தெரியுமா அதில் என்ன அரசியல் நடந்துச்சு, இதில் உலக நாடுகள் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சக மனுஷனை கூட பொதுமக்களை ஏன் கொள்கிறாங்க, இதனால் புரிஞ்சிக்கவே முடியல. அது வந்து இவங்க மேலேயே தப்பாக இருக்கட்டும், தமிழர்கள் மேலேயே கூட தப்பாக இருக்கட்டும், ஆனால் பொதுமக்களை கொல்லணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இதுதான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அண்டு நான் பேசுறதில் தப்பு இருக்குடா, நீ வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாமல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுருக்கலாம். என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது ஓகே, நம்மளால் முடிஞ்சதெல்லாம் மௌனம் காத்து, அதுக்கு தான் மௌன அஞ்சலின்னு பேர் சொல்லியிருப்பாங்க போல். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கும் போது மௌனமாக நின்றுட்டு நானும் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் மௌன அஞ்சலியோ. அதை கொச்சைப்படுத்தலை இழிவுபடுத்துவதும் இல்லை, பட் ரியாலிட்டி எனக்கு அப்படி தான் தோணுது. அண்ட் அன்மேரிட் பாட்காஸ்ட்டில் எனக்கு என்ன தோணுது, நான் எப்படி யோசிக்கணும் அதை தான் உங்களுக்கு பதிவு பண்ணுறதுனால ஒருவேளை நான் சொன்னதில் தவறான தகவல்களோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களை தப்பாக நான் கன்வே பண்ணிட்டேன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சதுக்கு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் அதை பற்றி பார்க்கும்போது, அதை பற்றியான தகவல்கள்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை ஏற்படுது. அதனால் தவிர்க்க முடியுமான்னு கேட்டால் காலம்தான் பதில் சொல்லும். அந்த தீராத காயத்துக்கான மருந்துன்னு நான் நினைக்கக்கூடியது ஒற்றுமைங்கிற ஒரு விஷயந்தான். அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது கூட எனக்கு இனத்தால் ஒன்றுபடுங்க, மதத்தால் ஒன்றுபடுங்க, மொழியால் ஒன்றுபடுங்கலாம் இல்லாமல் மனிதனாக ஒன்றுபடுங்க. அன்றைக்கி அவங்க வந்து தனி நாடு கேட்டாங்க, அவர்கள் கொடுக்காமல் போட்டோம். ஆனால் அவங்க மனுஷனாக யோசிச்சிருந்தா சக மனிதனை சக பொதுமக்களை வந்து குண்டு போட்டு கொள்ளுவாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது தான் ரொம்ப எப்படி அதுக்கான மனம் வந்துச்சு, மனிதம் அங்கேயே செத்து போச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. நீ இனமாக யோசிக்க வேணாம், சக நாட்டு மக்களாக யோசிக்க வேணாம், சக மனிதனாக சக உயிர்களாக யோசிச்சிருக்கலாம்.
யோசிக்காத தவறு அப்படிங்கிறது எங்கேயோ நடந்ததுக்கு நம்ம இவ்வளோ பேசுவோம், அங்கே நடந்துச்சு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அது வேற்று பக்கத்தில் என்ன தான் நம்ம தமிழ் மக்களாக இருந்தாலும் அது வேறு நாட்டில் நடந்த பிரச்சனை, அந்த நாட்டுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம ஊர்லேயே நாம் வாழ்ந்துட்டுருக்க இதே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து துப்பாக்கி சூடுங்கிறது நம்ம தமிழ் மண்ணில் நடந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, மறந்துட்டோம், பேசுகிறத கூட தவிர்த்துட்ருக்கோம். இதுவும் நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம எல்லோரும் சுதந்திர தேசத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, ஆமாம் நாம் சுதந்திரமான ஒரு தேசத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம். ஆனால் சுதந்திரமாக வாழ்ந்துகிட்ருக்கோமா? சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த கட்டுப்பாடும் இல்லாததை நான் மீன் பண்ணலை. ஆனால் மனித உரிமை மீறப்பட்டு அது மீறப்படுகின்ற ஒரு தேசத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம். மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, நான் இல்லை என் மேலேயும் தப்பு இருக்குது, உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அதை சரி செய்ய வேண்டியது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எல்லா காலகட்டத்துலேயும் இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கனாலும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்க இருந்துருப்பாங்க. இன்னும் 50 வருஷம் கழித்து பேசுனீங்கனாலும் அரசாங்கத்தால் ஆட்சியாளர்களை குறை சொல்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு யோசிக்கணும். இப்போது ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும்ல. அந்த காலகட்டத்துலேயும் வந்து இந்த மாதிரி இழிவான பிரச்சனைகள் நடந்ததுக்கு இன்னமும் நடக்குதுன்னா, இப்போ மனிதன் எந்த அளவுக்கு முன்னேறிட்டால் நம்ம ஏன் இப்போ இவ்வளோ பெருமையாக பேசிக்கணும்? வாயேஜர்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. மனிதன் வந்து ஒரு சின்ன மனுஷன் அதை கண்டுபிடிச்சி ஏதோ பண்ணி எங்கேயோ விட்டுட்டா அது வந்து சோலார் சிஸ்டம்லாம் தாண்டி நம்மளோட இன்டர்ஸ்பேஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன யூஸ்? சக மனுஷனை, சக உயிர்களை நம்ம மதிக்காமல் இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம்? ஐ திங்க் இது வந்து ரொம்ப லாங் எபிசோடுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு வேலை கேட்டிருக்கீங்கன்னா ஆக்ஸ் ஆஃப் யூ. நான் யோசிக்கிறத நீங்கள் சதின்னு ஒத்துருக்கிறீங்களா இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்டு மே 18 ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம். போன வருஷமும் நினைவுபடுத்தணும், அதுக்கு முன்னாடி வருஷமும் நினைவுபடுத்தியிருப்பீங்க, அடுத்த வருஷமும் நினைவுபடுத்துவோம். பட் வாட் த யூஸ்? யாரும் என்ன பிரயோஜனம்? நம்ம தமிழ் மொழியும் சேர்த்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம்ல. நான் வந்து ஒரு 12 நிமிஷம் பேசியிருக்கேன். இதில் எப்படியும் ஒரு 80% வந்து நான் பிற மொழிகளில் தான் பேசியிருக்கேன். தமிழுங்கிற ஒரு வார்த்தை தவறுன்னு நினைக்கிறேன். இயலாமையில் தான் நம்ம அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். இயலாமை, செயலாமை, முயலாமை. சரி, நீங்களும் அந்த முயலாமையில் ஒத்துவதுன்னு எனக்கு நல்லா புரியுது. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய். ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி.